திருமணம் செய்து காட்சிக்காக செலவு செய்வோர் ஷைத்தானின் நண்பர்கள் என எச்சரிக்கை செய்கிறார் அல்லாஹ். தொழுகை பற்றிய முக்கிய சட்டங்கள். தொழுகையும் தூய்மையும். தூய்மை இல்லாமல் தொழ முடியாது. போதையில் தொழ முடியாது. தண்ணீர் இல்லாவிட்டால் தயமமும் செய்யலாம். இது இஸ்லாம் எவ்வளவு நடைமுறை சார்ந்த மதம் என்பது காட்டுகிறது. மேலும் நீதி, பொறுப்பு, நம்பிக்கைகளை உரியவர்களுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும். தீர்ப்பளிக்கும் போது நீதி நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ் தூதர் மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்களை பின்பற்ற வேண்டும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் குர்ஆன் மற்றும் சுன்னாவை நாட வேண்டும். அல்லாஹ் மற்றும் தூதரை பின்பற்றுவோர் நபிமார்கள், சத்தியவான்கள், ஷஹீதுகள், நல்லோருடன் இருப்பார்கள். மேலும் எச்சரிக்கைகள். ஷிர்க் மன்னிக்கப்படாத மிகப்பெரிய பாவம். பாசக்காரர்கள் நரகத்தின் கீழ் அடுக்கில் தவறு செய்து நிரபராதி மீது சுமத்துவது மிகப்பெரிய பாவமாகும். நல்ல காரியத்துக்கு உதவினால் நன்மை, தீமைக்கு உதவினால் பங்கு உண்டு. நீதிக்காக உறுதியாக நிற்க வேண்டும், அது நம்மை எதிர்த்தாலும் கூட. மேலும் அந்நிசா சூராவில் பலதார திருமணம் பற்றி, அதாவது பாலிகேமி மேரேஜ், இஸ்லாம் பலதாரத்தை அறிமுகப்படுத்தவே இல்லை, அதை ஒழுங்குபடுத்தியது. அல்லாஹ் கூறுகிறார், நீதி செய்ய முடியாவிட்டால் ஒரே ஒரு மனைவி மட்டும் போதும். ஒருவரை விரும்பி மற்றவரை புறக்கணிக்க கூடாது. இது அல்லாஹ்வின் கட்டளையாகும். ஜூஸ் 5 முடிவில் நமக்கு சொல்லும் முக்கிய பாடங்கள் என்னவென்றால், குடும்ப பொறுப்பு முக்கியம், சமூக நீதி வேண்டும், உண்மையான நம்பிக்கை வேண்டும், பொறுப்புணர்வு வேண்டும், ஷைத்தானின் ஏமாற்றத்திலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் மனிதனே வெற்றியாளர் ஆவான். அல்லாஹ் ஆல்மைட்டி நம்மை நேர்வழியை காட்டுவாயாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், பகிரவும், மேலும் ஜூஸ் சுருக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த வீடியோவில் ஜூஸ் 6 சுருக்கத்துடன் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.